ஜெபம் பண்ண கடவோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, நிறைவான பலனை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அருளி செய்கிறவர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய திருச்சமூகத்திலுமே ஆராதிக்கும்படி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதங்களை நிரப்பி தொடர்ந்து வரும் நாட்கள் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நன்மைகள் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 31 பாமாலை 21 பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா. கீதம் 31 பாமாலை 21 பாடுவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து
நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாத வேலையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 124ஆம் சங்கீதம். 124ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து நமது கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவிலே எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திற்கு வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியன் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவாவின் 12 கற்களை நட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பொருந்திய கூட்டம்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. எழுந்து பரன்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை ஏடோ. யுத்தம் செய்வார் பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, மை அறிவதே நித்திய ஜீவன், மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் உமது ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கரில் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பில் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும்.
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 644 பாமாலை 377 பாடுவோம். பிதாவே பலம் ஈந்திடும் என் வாழ்க்கை கஷ்டமாயினும். கீதம் 644 பாமாலை 377 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கற்றுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதன் மூலமாக பெறுகின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதையா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து இதை தாங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பல இடங்களிலே, பல நாடுகளிலே ஆலயத்திற்கு செல்ல முடியாத அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவர் அல்லாத அநேக சகோதர சகோதரிகள் இந்த ஆராதனை வழி ஊழியத்தின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் சாட்சியாக கேட்டு கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கின்ற இந்த உதவிகள் அநேக மக்களுடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்திற்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று சந்தேகம் கிடையாது. ஆக நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை இயன்றதை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த திரு ஷேலோ விஜயகுமார் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஆலிவ் மாலதி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக அதிகமாக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக அன்புக்குரிய ஐயா திரு ஷேலோ விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய 80வது பிறந்த நாட்களை காணும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கடந்த நாட்களில் தன்னுடைய 50வது திருமண ஆண்டையும் காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே தர்மையான தம்பதிகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி தொடர்ந்து அருமையான இந்த குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் சந்ததி சந்ததியாகி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அன்பு மூத்த மகள் திருமதி ஈவ்லின் திவ்யா அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு ரிச்சர்ட் பிரேம்குமார் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் தர்மையான தம்பதிகளுக்கு கொடுத்த அன்பு மகன் ரோஷன் பெஞ்சமினுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய 2வது மகள் திரு கேர்லின்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் அவருக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகள் ஜோயலுக்காக ஜோனுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, வருகிற வாரத்தில் நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்ற, நமக்காக ஜெபிக்கின்ற சென்னையை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் குடும்பம், அவர்களும் தன்னுடைய திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை ஆண்டு கொடுத்து வழிநடத்துவாராக. வேதம் சொல்லுகிறபடியே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவர் தாமே அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான மகளுக்காக, அருமையான அவருடைய மூத்த சகோதரிகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையிலும் ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற தாங்கிறவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர். உம்முடைய திருவார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக, திருவார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் ஐக்கியப்படுத்தும் விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நாம் இன்றைக்கு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம்தான் அஸ்திவாரம். 1 கொரிந்தியர் நிருபம் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அன்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் அன்பு என்று ஒரே ஒரு சொல்லுக்காக ஒரு அதிகாரத்தையே ஆண்டவராக இதுக்கு கர்த்தர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதில் 13 வசனங்கள் இருக்கிறது. அது 13ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதை 3 நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இதை விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் முதல்ல விசுவாசம், அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இது அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு மிகவும் பெரியது, சந்தேகம் கிடையாது. அதே வேளையில் விசுவாசம் முக்கியமானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்திற்கென்று கர்த்தர் ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட 40 வசனங்கள் இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்த இந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு விசுவாசம் உடையவராக இருந்தார்கள். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். ஏன் தெரியுமா? அவன் ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரன். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் யாருமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இன்றி அமையாதது என்னவென்றால் விசுவாசம். நமக்கு தேவையான ஒன்று, அதிகமான ஒன்று, முக்கியமான ஒன்று விசுவாசம். என் ஆண்டவர் இதில் பிரியப்படுகிறார். நாம் கடந்து போகிற பாதைகளிலே கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அநேகர் விசுவாசத்திலே சோர்ந்து விடுகிறோம். அநேகர் பின்வாங்கி சென்று விடுகிறார்கள். அதில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். தேவன் ஒரு உண்டென்று நாம் என்ன செய்யணும், அதில் தான் நம்முடைய நம்பிக்கையை ஆழமாய் வெளிப்படுத்துகிறது. அந்த சூழ்நிலையில் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆக இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த விசுவாசம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐக்கியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து விடுகிறது. இந்த விசுவாசம் நம்ம ஐக்கியத்தை நமக்குள்ளாகி கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் காலத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இங்கு அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய அவர் செய்த காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தால் போய் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல 3000, பிறகு 5000, அநேகர் விசுவாசித்தார்கள். இந்த விசுவாசித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே 32ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரே இருதயம் இருந்துச்சு, ஒரே மனம் இருந்துச்சு. அப்போ இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உண்மையான விசுவாசி
பிறரோடு என்ன செய்வான்னா உடன் விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான். இன்றைக்கு திருச்சபைகளில் இன்றைக்கு இதை நாம் பார்க்க முடியலை. அநேக இடங்களில் பிரிவினைகளை நாம் பார்க்கின்றோம். அப்போ அது காரணம் என்னென்னா, இந்த விசுவாசத்தில் ஏதோ ஒரு குளறுபாடு இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தான் பொருள் கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 4000 பேர் 5000 பேர் அவர்கள் எல்லாம் ஒரே இருதயமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று பொதுவாக அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அவர்களுக்கு ஒரு குறைவில்லை, ஒன்றும் குறைபட்டு போனதில்லை. அப்படி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விசுவாச வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சபைகளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த விசுவாசிகள் ஒருவருக்குள்ளாக ஐக்கியம் உடையவர்களாக இருக்கணும். நமக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒரே இருதயம் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். டாக்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய செய்தி ஒன்றை நான் சமீபத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் சபையில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8-9 லட்சத்திற்கு அதிகமான விசுவாசி அவருடைய சபையில் இருக்கிறாங்க. 1000க்கும் அதிகமான சபை மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எங்கள் சபை மூப்பர்களுக்குள்ளாக எந்த விதமான பிரிவினையும் வந்தது கிடையாது என்று அவர் சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைந்தேன். நமக்குள்ளே பாருங்கள், சின்ன சபைகள் தான் இருக்கிறது, ஒரு கொஞ்சம் விசுவாசிகள் தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளாக சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் பார்த்து உண்மையிலே நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போ உண்மையான ஒரு விசுவாசி இருப்பான்னு சொன்னால் எல்லாரிடத்திலும் ஐக்கியமாக இருப்பான். இது என்னத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து விடுகிறது. அதனால தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது சொன்னார், யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க யோவான் 17 அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்ப்பா. எப்படியா? நானும் பிதாவும் எவ்வாறு ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கணும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்று அவர் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 133 சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சங்கீதம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அப்போ ஒன்றாய் கூடியிருந்தாலே அது ஒரு பெரிய நன்மை. அது மாத்திரமல்ல, அது பெரிய ஒரு இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஒரு மனதோடு கூட இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், ஜீவனை கட்டளையிடுவேன் என்று வேதம் சொல்லப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இந்த ஆதி திருச்சபையில் இந்த விசுவாசிகள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளுக்குள் இருந்தபடினால தான் எல்லாரும் இந்த விசுவாச மார்க்கத்திற்கு ஓடி வருகிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது பார்க்கிறோம். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். முதல்ல 3000, பிறகு 5000, பிறகு பாருங்க திரளான புருஷர்கள் ஸ்திரீகள், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் அதிகமாக கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் பார்க்கிறோம், இதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில், இதோ உலகத்தையும் கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அப்போஸ்தலர்கள், இந்த விசுவாசிகள்
திரளாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த மத்திய ஆசிய பகுதியை அசைக்கப்படுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசிகளுக்குள்ளாக ஐக்கியம் காணப்படும் பொழுது, இந்த விசுவாசம் ஒரு மனிதனை விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியத்தை கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எழுப்புதல் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. திருச்சபைகள் பெருக ஆரம்பித்து விடுகிறது. குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர ஆரம்பித்து விடுகிறது. குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய நன்மைகள், பெரிய இன்பங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், துன்மார்க்கரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வரும். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளாக இருக்கும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? ஐக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்குங்க. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளாக இந்த விசுவாசம் விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது. திரள் கூட்ட ஜனங்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வருகிறார்கள். இவளை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் சேர்க்கப்படுகிறார்கள். இவளெல்லாம் அது காரணம், எல்லாம் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த 30, 31 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, அவன் ஜெபம் பண்ணின போது அந்த இடங்களெல்லாம் அசைக்கிறது. ஏன் எழுப்புதல் விட்டான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ விசுவாசத்தோடு கூட, ஒரு மனதோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய மேற்கு கடல் பகுதியில் ஹெப்ரட்டிஸ் தீவுகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். கடந்த நூற்றாண்டிலே 1949களில் அந்த பகுதியில் ஏராளமான சபைகள் இருக்கிறது, ஆராதனைகள் உண்டு. ஆனால் எந்த சபைகளிலும் அனல் கிடையாது, குளிர்ந்து போட ஒரு நிலைமை, சடங்காச்சாரமான ஒரு ஆலயங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆராதனை நடைபெற்றாலும் கூட ஆத்துமாக்கள் ஆராதனைக்கு என்ன செய்யலாம் வருகிறது கிடையாது. ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். 2 சகோதரிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒருவருடைய பெயர் இங்கே பெஸ்கி ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சகோதரி கிறிஸ்டின் ஸ்மித். இந்த பெக்கி ஸ்மித் அவர்கள் கண் அவர்களுக்கு தெரியாது, பார்வையற்ற ஒரு அம்மா. இந்த கிறிஸ்டின் ஸ்மித் என்பவர்கள் அவர்கள் ஒரு வளைந்த முதுகு உடையவர்கள். அவங்க ரொம்ப நிமிரவே முடியாது. இப்படிப்பட்ட 2 பேரும் ஒரு மாற்றுத்திறனாளிகள். ஒரு அம்மாவுக்கு 84 வயசு, இன்னொரு அம்மாவுக்கு 82 வயசு. இந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் இந்த மேற்கு கரையோர பகுதியில் இருந்த இந்த ஹெப்ரட்டிஸ் தீவுகளை பற்றி, அதனுடைய நிர்விசாரமான தன்மையை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் துக்கப்பட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணினாங்க. 2 பேரும் ஒரு மனத்தோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பல நாட்கள் உபவாசித்தார்கள், பல இரவுகள் விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதோடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று அங்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். காம்பல்னு சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் வேறு ஒரு இடத்திற்கு செல்வதற்காக அவர் பிரயாணப்படுகின்ற சூழ்நிலையில் கர்த்தர் இந்த தீவுக்கு செல்லும்படியாக ஆண்டவர் அவரை ஏவினார். அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் கிடையாது. அவர் ஒரு பெரிய இந்த பேனர் உள்ள நேம் உள்ள ஒரு ஊழியக்காரெலாம் கிடையாது. சாதாரணமான ஒரு மனுஷன், யாருமே அவருக்கு தெரியாது. ஆண்டவர் நடத்தினபடினால் இங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ண அவர் என்ன பிரசங்கம்? பரிசுத்தத்தை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் தேவனுக்கு கீழ்ப்படிதலை பற்றியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் பிரசங்கம் பண்ண 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 ஜனங்களுக்கு கொஞ்சம் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இந்த பாவ உணர்வை கொடுத்து அவர் ரட்சிப்புக்குள்ளாக கத்து நடத்தினார். இந்த எழுப்புதலானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தது. பிறகு ஆராதனைகளிலே, ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் பொழுது ஆலயத்துக்கு வராத வீடுகளில் இருக்கிறவருடைய அவர்களுடைய உள்ளத்தில் கூட இந்த குற்ற உணர்வு ஏற்பட்டு அங்கேயே அழ ஆரம்பித்து
இதனுடைய வலி அந்த வேதனை தாங்க முடியும் ஆலயத்திற்கு கதறிக்கொண்டு வந்தார்களாம். கடற்கரையில் இருக்கிறவர்கள் அங்கு மீன் பிடிக்கின்ற தொழிலாளி என்ன செய்தாங்கன்னா, அவங்க பாவ உணர்வடைந்து கடற்கரை மணல் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து ஓவென்று கதறி அழுதி ஜெபித்தார்களாம். கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள எல்லா விதமான சிறைச்சாலைகள் மூடப்பட்டது, காவல் நிலையங்கள் மூடப்பட்டது, களியாட்டு விடுதிகள் மூடப்பட்டது, மதுபான கடைகள் மூடப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தார். ஒரே ஒரு காரணம், அந்த பகுதியில் 2 சகோதரிகள், பெக்கி ஸ்மித், கிறிஸ்டின் ஸ்மித், இந்த 2 வயதான இந்த சகோதரிகள் இணைந்து பல நாட்களாக விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் கதறினார்கள். தேவ சமூகத்தில் தங்களுடைய இருதயத்தை ஊற்றினார்கள். தேவன் முகமறியாத பிரபலமாகாத ஊழியர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபம், இணைந்து ஜெபிக்கின்ற, ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். சபைகளுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கடந்த நூற்றாண்டிலே அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், நாம் இங்கு 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய அற்புதங்களை செய்கின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் வந்தார். ஏராளமான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறார்கள். அவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறதாக வேதம் சொல்லுகிறது. சாயங்காலம் ஆயிற்று. இந்த சீசர்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நேரம் ஆயிற்று, அவர்களை வீட்டிற்கு நாம் அனுப்பிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் யாருமே போஜனம் கொண்டு வரவில்லை, அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர் போஜனம் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 17ஆம் வசனத்தில், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று அவங்க சொல்கிறதை பார்க்குறாங்க. ஆண்டவர் அதுக்கு இயேசுக்கு சொல்கிறாங்க, அதை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது சீசர்கள் அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் 20ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் பெருக செய்கின்றதை பார்க்கிறோம். எப்படி பெருக செய்த? 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள். அது மாத்திரமல்ல, 12 கோடி நிறைய மீதத்தையும் அவர் எடுக்கின்றதாக வேதத்தில் பாருங்கள். அப்போது இதற்கு என்ன காரணம்? 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. ஆண்டவர் கேட்ட உடனே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கொண்டு போய் கொடுத்தாங்க. அது ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கின்றதை பார்க்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. முதல்ல அவங்க சொன்னது இதில் காணாத அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவர் கேட்ட உடனே ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆண்டவர் பெருக செய்கின்றதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். பெருக செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். இங்கு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் இங்கு எலிசாவை தேடி வருகிறான். அவருடைய கரத்தில் 20 அப்பங்கள் இருக்கிறது, தாழ்கதிர்கள் இருக்கிறது. அப்போ எலிசா சொல்கிறாரு, அவன்கிட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அங்கே தீர்க்கதரிசிகள் புத்திரர்.
அவங்க சாப்பிடக்கூடன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா இங்கே 100 பேர் இருக்கிறாங்க, இருக்கிறதே 20 தான், இதை வச்சு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கொடு அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் வாசித்து பாரு 42ஆம் வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அது ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் அப்படியே நம்பிக்கை வைக்கிறான், விசுவாசம் பண்ணுறான், அந்த வார்த்தையில் விசுவாசம் வைக்கின்றான். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. 20 அப்பம் 100 பேருக்கு அதிகமான பேர் சாப்பிட்டது மாத்திரமல்ல, மீதியானதையும் எடுக்கின்றதாக வேதத்தில் பாருங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிற ஆண்டவர். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு கேராரூரில் இருக்கிறான். ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறது. அவன் நினைக்கிறான், எகிப்திற்கு போகலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போகாத. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படி சொல்றாரு. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சம்தான். எகிப்திற்கு போன நைல் நதி இருக்கிறது, ஏதாவது விளைச்சல் இருக்கும், ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது, வேலைக்காரர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இவன் தண்ணி கொடுக்கணும், பஞ்சத்தில் அவர்கள் எல்லாரும் காப்பாற்றணும். என்ன செய்ய? ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. அந்த பெலிஸ்தி தேசத்தில் இருக்கிறான். 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஆண்டவருக்கு சாதகமான ஒரு நிலைமை இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதல்ல. பாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரால் செயலாற்ற முடியும், செயல்பட முடியும். எதுவும் அவரை தடை செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருடைய செயலாற்றுதலை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்திருக்கலாம். சூழ்நிலைகள் இல்லையே, சாதகமான நிலை இல்லையா, பாதகமான ஒரு சூழ்நிலை தானே இருக்கிறது, எப்படி அற்புதம் செய்வார்? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவனுங்க. அவர்கள் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் அற்புதங்களை செய்கிறார். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அற்புதங்களை செய்கிறது போல, அதிசயங்களை செய்கிறது போல நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன ஆண்டவருங்க. நிச்சயமாய் அதிசயங்களை செய்வார். இந்த வசனத்தை பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான், அவனும் மாறினான். அது மாத்திரமல்ல, வர வர விருத்தி அடைந்தான், கொஞ்சம் கூட குறையலை. ஆண்டவர் அப்படியே அவனுடைய ஆசையை பூரா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். மகா பெரியவனானான். அந்த தேசத்தில் அவனை பற்றி பொறாமைப்பட்டார்கள் பெலிஸ்தர்கள். அவனை துரத்தும்படியாக பல இன்னல்களை கொடுத்தாங்க. இவன் துறவுகளை வெட்டினான், ஏசேக்கில் தூர்த்து போட்டாங்க, சித்னாவில் துறவை வெட்டினான், அங்கேயும் தூர்த்து போட்டாங்க. அவன் சோர்ந்து போகலை, தொடர்ந்து அவன் அதுக்கு அடுத்தால இன்னொரு இடத்துல போய் துறவை வெட்டுக்கிறான். அப்போ அவங்க யாரும் இவன் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்புறம் அவன் சொல்கிறான், நீங்கள் அந்த 22ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். 3வது துறை வெட்டினவன் சொல்கிறான், கர்த்தர் தேசத்தில் பலுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது 24ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து
உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய பிரயாசங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை மாற பண்ணுகிற ஆண்டவர், சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறதுங்க. ஆண்டவர் எவ்வளவாய் பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். சீனாவிலே ஒரு 2 சகோதரிகள் ஆண்டவருடைய ஏவுதலின்படி சீனாவுடைய மேற்கு பகுதியிலே ஊழியத்திற்காய் கடந்து சென்றார்கள். கடினமான சூழ்நிலைகள், கம்யூனிஸ்ட் நாடு, போய் ஊழியம் செய்வதற்கு பல எதிர்ப்புகள், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிற நிகழ்வுகள், அங்கு துன்பப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் அவர்களுக்கு அந்த தேசத்தில் உண்டு. கர்த்தர் நடத்துகிறபடி ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு போனாங்கங்க. இந்த கிராமத்து மக்கள் இவர்கள் கிறிஸ்துவ மிஷனரிகள் சொன்னவுடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. வீடு கிடைக்கல, 2 பெண்கள் தனியாக இருக்கின்றார்கள். கடைசியில் அலைஞ்சி திரிஞ்சு பார்த்த உடனே சொன்னாங்க, ஊருக்கு வெளியில் ஒரு குகை ஒன்று இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே போய் தங்கிக்கிடுங்க. அந்த குகை எதற்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேய் குகை. அங்கே யார் உள்ளே போனாலும் உயிரோடு திரும்பி வர முடியாதான். அந்த ஊருக்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அந்த குகையில். பிசாசு அங்கே குடியிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டார்கள். ஊரில் இவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, இவர்களுக்கு கடைகள் எந்த ஜாமானும் கொடுக்கறது கிடையாது. இவங்க அந்த குகைக்குள்ளே போய் தங்க ஆரம்பித்தாங்க. பசி எடுக்க ஆரம்பித்தது, சாப்பிடுவதுக்கு ஒன்று கிடையாது. பகலில் அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்து கொண்டார்கள். நைட்டில் தேவ சமுத்திரம் ஜெபம், ஆண்டவரே இப்படி நாங்கள் பட்டினி கிடந்து செத்தே போவோம், நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும், நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தரணும், அது மாத்திரமல்ல அவளுக்கு போய் ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு ஜீவனம் வேணும், அதற்கு நாங்கள் பலப்படுவதற்கு ஆகாரம் வேணும். தேவ சமுதிரம் கதறினார்கள். காலையிலே அவங்க 2 பேரும் வெளியே எந்திரிச்சு வந்தாங்க. பார்த்தா அந்த குகைக்கு முன்பாக அழகான காளான்கள், இவங்க 2 பேர்த்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அழகான காளான்கள்லாம் முளைச்சி இருந்துச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இவர்கள் சமையல் செய்வதற்கு வைத்து சின்ன சின்ன பொருட்களை வைத்து மிக அழகாக குக் பண்ணி சாப்பிட்டு விட்டார்கள். ஊர்க்காரங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவர்கள் அந்த குகையில் இருந்த நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு தினந்தோறும் ஆண்டவர் அந்த காளான்கள் மூலமாக போஷித்து விடுவார். இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள், அந்த மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஜனங்கள் திரளாக பெருக ஆரம்பித்தார்கள். இவருடைய வாழ்க்கையில் ஆகாரத்துக்கு பற்றாக்குறையே கிடையாதுங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை நமக்கு கொண்டு வருகிறது, என்ன காரியங்களை செய்கிறது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சம்பவம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் இங்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அலங்கார வாசலில் ஒரு பிறவி சப்பானி ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். இந்த பேதுருவிடமும் யோவானிடம் பார்த்து கேட்க ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை கேட்கிறான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவள் நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வசனம் சொல்கிறது. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை,
ஒரு பெரிய ஒரு சுகத்தை இங்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார். ஒரு பெரிய ஒரு சுகத்தை, சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை பாருங்க. இந்த அங்கிருந்த மூப்பர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நேற்று வரை இவன் அலங்கார வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், இன்னைக்கு இப்படி வந்து சாலமோனுடைய மண்டபத்தில் வந்து இருக்கிறானே. அவங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. பேதுரு சொல்றாரு 16ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சுகம், ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, அந்த விசுவாசம். பேதுருவும் யோவானும் வரும்பொழுது இவங்க ஏதாவது கிடைக்குமா? அவங்க 2 பேரும் பார்த்து கேட்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசத்தை பாருங்க, இந்த மனிதனுக்கு ஒரு சர்வாங்க ஒரு சுகத்தை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் எனக்கு வாசித்து பார்க்கும் பொழுது 27, 28 ஆகிய வசனங்களில் இங்கே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் செல்லும் பொழுது 2 குருடர் ஓடி வருகிறாங்க. வந்து கேட்குறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 28ஆம் வசனம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? 2 குருடர்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வட இந்தியாக்களில் இந்த மிஷினரிகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய சபைக்கு வந்து சில வேளைகளில் இந்த மிஷினரிகள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம நம்ப முடியாத அநேக அற்புதம் நடைபெறுகிறது. புற்றுநோய் சுகமாகிறது. இங்கு மரித்தவங்க அவங்க உயிரோடு கூட எழும்பியிருக்கிறாங்க. டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் சுகமாகி இருக்கிறது. தீவிரவாதிகளாக இருந்தவர்கள், நக்சலைட்டாக இருந்தவர்கள் மணந்து இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ வகையான அற்புதங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக, சாதாரணமான ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி அந்த சில பேருக்கு, சில அந்த ஊர்க்காரங்களுக்கு கூட தெரியாது பார்த்துக்கிறேங்க. அந்த சின்ன கிராமங்களுக்கு போட மிஷினரிகள் மூலமாக தேவன் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த அற்புதங்கள்லாம் பெரிய ஒரு பத்திரிகை போட்டோம்னா இன்றைக்கி அவங்க ஏராளமான மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான சுகங்கள். ஒரு அருமையான என்னுடைய உறவினர் ஒருவர் மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட பணித்தளத்தில் அவர் மிஷினரியாக பல வருஷங்கள் அவர் ஊழியம் செய்து கொண்டு வர்றாங்க. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் 24ஆம் தேதி இரவு, டிசம்பர் மாதம் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. நைட் எல்லாம் நடக்கும். பல சபைகள்ந்து மக்கள் வருவாங்க. அவங்களுடைய சாட்சிகள், அவங்க ஷேர் பண்ணுறது, மற்ற காரியங்கள் அப்படியே விடிய நடக்கும். அதற்கு அடுத்தாலும் ஒரு கடைசியில் ஆராதனை நடக்கும் பார்த்துக்கிடுங்க. திருவிருந்தாரணம் மத்தியானம் 1 மணி வரை நடக்குமா. 25ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வரை. முந்தைய நாள் சாயங்காலம் 6 மணிலிருந்து மறுநாள் மத்தியானம் வரை நடக்கும். கடைசியில் ஒரு அன்பின் விருந்து வைத்து எல்லாரும் சாப்பிட்டு விட்டு தங்களுடைய கிராமங்களுக்கு சென்று விடுவார்கள். அது எல்லாம் சின்ன சின்ன குக்கிராமங்கள், காடுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கும். பாருங்க,
பெரிய சிட்டின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் சிட்டியை பார்க்க முடியும். அங்கே தான் மற்ற வசதிகள்லாம் இருக்கும். இங்கு கரண்ட்டு வசதிகள் கூட கிடையாது. பார்த்துக்கிடுங்க, எந்த விதமான முன்னேற்றம் இல்லாத பகுதிகளிலே பல கிராமங்களில் சென்று ஊழியம் செய்து இத்தனை பேர் நினச்சிருக்காங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு பெரிய இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் கூடி வருவாங்க. ஒரு முறை அவ்வாறு வரும் பொழுது இப்போ ஜென்ரேட்டர் தான் நினச்சிவாங்கன்னா கொண்டு வந்து அவங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஜென்ரேட்டரை ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஓடி இருக்கிறது. அதற்கு அப்புறமாக ஜென்ரேட்டர் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, சரியாக ஓடாமல் சில பிரச்சனைகள் செய்து கொண்டு இருக்குது. என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டீசல் ரொம்ப குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இரவு முழுவதும் ஜென்ரேட்டர் ஓடணும். இப்போ இரவாகி விட்டது. பஸ்ஸு வசதிகளோ வாகன வசதிகளோ அப்பொழுதெல்லாம் கிடையாது. இவங்க போயிட்டு வரக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். பார்த்துக்கிடுங்க, நடந்தான் போக வேண்டும். ஜோமேட்டு தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கொஞ்சம் டீசலை வச்சு, அவ்வளவுதான். இவங்க ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயா மறுநாள் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நாங்கள் அந்த ஜென்ரேட்டர் பக்கமே போகலை. எங்களுக்கு விடிய விடிய கரண்டை ஆண்டவர் ஜென்ரேட்டர் மூலமாக கொடுத்து கொண்டு இருந்தார். வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தருங்கிற ஆண்டவர், இல்லாதவர்கள் இருக்கிறவனை போல அழைக்கிற ஆண்டவரை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள கர்த்தருங்க. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கிடையாது. இந்த அற்புதமான தெய்வத்தின் மீது தான் இன்றைக்கு நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்தவே படுத்தாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இது விசுவாசம் தாங்க நமக்கு தேவை. இந்த விசுவாசம் ஐக்கியப்படுத்துகிறது, ஒருமனப்படுத்துகிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய சபைகளிலே, குடும்பங்களிலே, தேசங்களிலே தேவன் கொண்டு வருகிறார். இந்த எழுப்புதல், இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதம், பெருக்கத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே அற்புதங்களை காணும்படியான கிருபைகளை செய்கிறார். இந்த விசுவாசத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக நிறைத்து நம்மை தொடர்ந்து சந்ததி சந்ததியாக ஆண்டவர் நன்மைகளை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 254 பாடுவோம். இயேசுவை போல நட என் மகனே. கிறிஸ்தவ கீர்த்தனை 254 பாடுவோம். போல
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஐக்கியப்படுத்தி விடுகிறது. அந்த ஐக்கியத்தின் மூலமாக, இணைவதன் மூலமாக, நாங்கள் ஜெபிப்பதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்றைக்கும் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுகிற அந்த கடினமான சூழ்நிலை நிமித்தமாக விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி சென்றிருக்கலாம், சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஐயா, இந்த ஆண்டவரை நம்பி 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 எனக்கு என்ன கிடைச்சிது என்று சொல்லி கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட இந்த பிள்ளைகள் இப்படி சென்றிருக்கலாம். இன்றைக்கும் இது பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக, அவரை சிறப்படுத்தும்படியாக, ஆண்டவரே மீண்டும் அவர்கள் விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாக எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீ விசுவாசத்தில் பிள்ளைகளை கட்டி எழுப்பும்படியாக, அவர்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்வுகளை மாற்றுவீராக. குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறட்டும், கசப்புகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பொருளாதார ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற கடினங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் சுவாமி. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. இப்படி மன சோர்வுகள், மன மடிவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அற்புதம் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறபடி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கின்றார்களோ, ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கூட உதவி செய்யுங்க. அருமையான முது பிள்ளைகள் சில பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதில் இருக்கிற நஷ்டங்கள் மூலமாக சோர்ந்து போன நிலைமை, இனி ஏன் நான் வாழ வேண்டும் சொல்லுகின்ற ஆண்டவர் கசப்பான ஒரு நிலைமையில் இருக்கிற அறிந்திருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி, எல்லாவற்றையும் மாற்றுங்க. உடைய பிள்ளைகள் கைட்டு சில எல்லா பிரயாசங்களும் இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு மகனாவது மகளாவது வெட்கப்பட்டு போகவே கூடாதப்பா. ஆண்டவரே, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக உமது பிள்ளைகள் மன்றாடுகிறார்களோ இப்பொழுது உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. சின்ன பிள்ளைகள் கூட சில பாவத்திற்கு அடிமைப்பட்டது நிமித்தமாக வடிக்கின்ற கண்ணீருக்கு அளவே கிடையாது சுவாமி. படிப்பை தொலைத்து விட்ட ஒரு நிலைமை சுவாமி. என் பிள்ளை இதுவரை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், நல்லா படிச்சிருந்தமாக இப்போ படிக்கவே முடியலை. அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ சிறை இருப்பு. கண்ணீரோடு கூட இருக்கின்ற அழுது கொண்டு இருக்கின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா, உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆண்டவரே கனப்படுத்துவீராக. ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. குடும்பங்கள் ஒரு குட்டி பரலோகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மாறுவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் செய்வீராக. மன கசப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே கட்டி எழுப்புவீர். அநேக குடும்பங்கள், விசுவாச குடும்பத்தில் பிரிவினைகள் சுவாமி, இதை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள், அவனுடைய உபயத்தந்தர்கள் எல்லாவற்றையும் நசராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட நாம் அதில் கடிந்து கொள்ளுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமைய இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாறி சமாதானம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். தடைகளை மாற்றுங்க. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகளை நினைத்தருளும் சுவாமி.
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை அற்புதம் செய்யுங்கப்பா. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கு கனியை பூர்ணப்படி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் மறையட்டும். அவருடைய எல்லா விதமான ஆண்டவர் வாஞ்சிகளின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூர இடத்துல பிள்ளைகள் இருக்கிற நிமித்தமாய் தனிமையாய் வாழுகிற ஒரு சூழ்நிலை ஐயா. இந்த வயதான காலத்தில் என்னுடைய மகன் என் கூட இல்லை, என் மகள் கூட இல்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. அவருடைய எல்லா விதமான ஆண்டு இருதயத்தின் வாஞ்சைகளையும் பாரங்களை அறிந்திருக்கிறவர். அவர்களுக்கு இறங்கி உதவி செய்வீராக. கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியை ஜெபிக்கின்றோம். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. அவருடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே, அவருடைய எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமே வருகிற ஒரு பெரிய விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆரோக்கியம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். தள்ளும் நிறைந்த கரத்தில் வந்து பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக கோர்ட்டு கேஸு அலைந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நியாயமாய் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவில்லையே, அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் வரவில்லையே, குறிப்பிட்ட இடத்துல வர வேண்டிய நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இட சம்பந்தமாக ஆண்டவர் பிரச்சனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றோர்கள் சில வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்ட நிமித்தமாக குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைக்கின்ற ஒரு சூழலை அப்பா. இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அவர் வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும், அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அங்கே ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனைக்கு பல வகையில் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தினருக்காக, அருமையான மது அடியார் திரு ஷேலோ விஜயகுமார் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தன்னுடைய 80வது பிறந்த நாளை காணும்படியாக கிருபைகளை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய ஆண்டவர் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபை தாரும். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மாலதி அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அருமையான இந்த தம்பதிகள் தன்னுடைய 50வது திருமண ஆண்டை காணும்படியாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு கூடாங்க சமாதானத்தை காண்பா என்று சொல்கிறேன். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் ஆரோக்கியத்தினாலும் அவள் நிரப்பி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசை கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அன்பு மகள் ஈவலின் திவ்யா அவர்களுக்காக, அன்புக்குரிய கணவர் ரிச்சர்ட் பிரேம்குமாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த அன்பு மகன் ரோஷன் பெஞ்சமினுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அதே போல அன்பு மகளுக்காக கேர்லின் சுருவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய அன்பு கணவர் பிரான்சிஸ்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான முது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான அன்பு பிள்ளைகள் ஜோனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான முது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திருந்து கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரிச்செய்கிற வல்லம் என்று கர்த்தர் பெரிய காரியம் கட்டளையிடுவீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண ஆண்டை கொண்டாடுகிற சென்னையை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிற அருமையான குடும்பத்தில் நீ அவளுக்கு கொடுத்த அருமையான மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. நீங்கள் உடைய அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்து வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுத்து இது ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றை அறிந்திருக்கிற தேவன் நீ நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இன்னும் பல வகையில் உதவி செய்கிற எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உன் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 487 பாடவும். மயங்கும் தாசனை நாதா நீர் நடத்தும். கீதம் 487 பாமாலை 325 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆண்டு வழி நடத்துவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.